அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய பஜ்ஜி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வாங்க ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். நல்லா 3 வெங்காயத்தை நல்லா அலன்னு அலசி நல்லா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த கேப்பில் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவு கடல மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம கலர் பவுடர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சோடாப்பூ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பஜ்ஜி நல்லா உப்பி வரதுக்காக தான் இந்த சோடாப்பூ சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ண கலர் பவுட்ரு வெறும் கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு கலர் பவுட்ரு இல்லை, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த கலர் பவுட்ரை சேர்த்துக்க வேணாம். இப்போது எங்களுக்கு தண்ணி பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி இதில் டிப் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வெங்காயம் மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது கூட இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அடுப்புக்கிட்ட போகலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றின எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டான்னு ஒன்று போட்டு பார்க்க வேண்டியது தான். இப்போ சூடானதுக்கப்புறம் ஒன்றா இறக்க வேண்டியது தான். இப்படி வேவுறப்ப தனித்தனியாக பிரியாமல் வரணும். அப்படி பிரிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படிக்கா ஒரு திருப்பு, அப்படிக்கா ஒரு திருப்பு, இப்படி திருப்பி விட்டோன்னே இந்த அளவுக்கு வெந்து வந்தோடனே இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா நிறையா எண்ணெய் குடிக்கும். ஸோ நம்ம இந்த பதத்திலே எடுத்துக்கலாம். இதுவே நல்லா முறுமுறுனும் சுவையாகவும் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு ஸ்டைலில் வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. டாடா.